ஆண்டு செப்டம்பர் 17 பிறந்த மோடிக்கு 66 வயதாகிறது. 66வது பிறந்த நாளை கொண்டாடிய அவர் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள தமது அண்ணன் பங்கஜ் மோடியின் வீட்டிற்கு சென்றார். பாதுகாவலர்கள் மற்றும் உதவியாளர்கள் இன்றி தனித்து காரில் சென்ற மோடி அந்த வீட்டில் தங்கியுள்ள 97 வயதான தாயார் ஹீராபாவிடம் ஆசி பெற்றார். தாயிடம் ஆசி பெற்று அவருடன் 25 நிமிடங்கள் பேசி மகிழ்ந்த பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட மோடி குஜராத் மாநில ஆளுநர் மாளிகையான ராஜ்பவன் வந்து சேர்ந்தார். அங்கு அவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TS தாக்கூர் பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். பிறந்த நாளை கொண்டாடிய பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ட்விட்டரில் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நாள் பிரதமரின் வாழ்விலும் நமது நாட்டின் வளர்ச்சியிலும் பல்வேறு சாதனைகளை படைக்கும் ஆண்டாக தொடங்கட்டும் என்று அவர் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். பிறந்த நாள் காணும் பிரதமர் மோடி நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து நாட்டுக்கு சேவையாற்ற வாழ்த்துகிறேன் எனவும் பிரணாப் முகர்ஜி வாழ்த்தியிருந்தார். இதேபோன்று குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, நேபாள பிரதமர் புஷ்பா கமல் தஹால், காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிரதமர் மோடி தனது 66வது பிறந்த நாளை தனது சொந்த மாநிலமான குஜராத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அந்த மாநிலத்தின் லிம்கேதா பகுதியில் நடந்த பழங்குடியினருக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். மேம்பாட்டுத்துறை, சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சகங்கள் சார்பில் நடத்தப்பட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் அரசு மற்றும் தனியார் உள்ளிட்ட ஏராளமான அமைப்புகள் இணைந்து வழங்கிய நிதியை கொண்டு 10,74,00,000 ரூபாய் மதிப்பிலான உதவி உபகரணங்கள் 11,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, போதிய அளவு மழை பெய்தாலும் அவற்றை நாம் சேமிக்க முடியவில்லை என்றார். அனைவரும் மழைநீரை சேமிக்க வேண்டும் என்றும் தண்ணீர் பிரச்சனை தீர அதுவே வழி என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் 8 மணி நேரத்துக்குள் ஏராளமானோருக்கு செவித்திறன் மேம்படுத்தும் கருவி பொருத்துதல், அதிக அளவிலான சக்கர நாற்காலிகள் வழங்குதல் மற்றும் அதிக அளவிலான எண்ணெய் விளக்குகள் ஏற்றி வைத்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் கின்னஸ் உலக சாதனை முயற்சிகளும் நடத்தப்பட்டன.